தஞ்சை மாவட்டத்தின் ஒரு அங்கமாக கும்பகோணம் மாநகரம் விளங்குகிறது. அது புகழ் வாய்ந்த, வரலாற்று புகழ் வாய்ந்த ஒரு மாநகரம். அது புதிய மாவட்டத்தை அமைக்க பல்வேறு தரப்பிலிருந்து கோரிக்கைகள் முன்வைத்து வருகின்றன. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியும் நீண்ட காலமாக அது முன்வைக்கிறது, போராடுகிறது. எனவே கும்பகோணத்தை தலைமையிடமாக கொண்டு புதிய மாவட்டத்தை விரைவில் அமைக்க முன்வர வேண்டும் என்று தமிழக அரசை நாங்கள் வலியுறுத்துகிறோம். கோயிலுக்கு புகழப்பட்ட இடம் இது. கோயில் மாநகரில் முதன்மை இடத்தில் வருகிற இடம் இது. எனவே இங்கு அரசு புறம்போக்கு இடங்களில் குடியிருந்து வரும் மக்களுக்கு, கோயில் மனை மற்றும் அரசு புறம்போக்கு இரண்டிலும் வாழ்ந்த மக்களுக்கு வீட்டுமனை பட்டா வழங்க வேண்டும். கோயில் மனையில் குடியிருப்பவர்களுக்கு சதுரடி கணக்கில் வாடகை வசூல் செய்யும் முறையை ரத்து செய்து பகுதி முறையை அமல்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கையும் கம்யூனிஸ்ட் கட்சி நீண்ட காலமாக வலியுறுத்தியுள்ளது. ஏழை மக்கள், எளிய மக்கள் வாழ்கிறார்கள். அதை அரசு கணக்கில் கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். அதே போன்று கும்பகோணத்தை மையப்படுத்தி புதிய ரயில் பாதை திட்டங்களை நடைமுறைப்படுத்த வேண்டும். கும்பகோணம் துவங்கி ஜெயகொண்டம் வழியிலான விருதாச்சலம் வரையான புதிய ரயில் பாதையை அமைக்க வேண்டும். இதுவும் நீண்ட காலமாக கம்யூனிஸ்ட் கட்சி போராடி வருகிறது. இதையும் அரசு கவனத்தில் கொள்ள வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். அதே போன்று அரசு மாநகராட்சி தூய்மை பணிபுரிகிற அந்த தனியார் ஒப்பந்தத்தை நிறுத்தியிருப்பது வரவேற்கத்தக்கது. இன்னும் மாநகராட்சி, நகராட்சி, பேரூராட்சிகளில் ஏழைகள், எளிய மக்கள் அந்த பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அவர்களின் கோரிக்கையும் நிறைவேற்ற வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். என்எல்சி ஒரு பொதுத்துறை, அது தமிழ்நாட்டிற்கும் இந்தியாவிற்குமே புகழ் சேர்க்கிற ஒரு பெரிய தொழிற்சாலை. அது திருக்கோயில், அது இந்தியாவினுடைய திருக்கோயில்களில் ஒன்று பொதுத்துறை. அதன் 3% பங்குகளை தனியாருக்கு விற்பது என்பது இயற்கை இயலாது. அதை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி கண்டிக்கிற, இடதுசாரிகள் கண்டிக்கிறோம். விரைவில் இடதுசாரிகள் சிபிஐ, சிபிஎம், எம்எல் இணைந்து நெய்வேலியில் ஒரு ஆர்ப்பாட்டத்தை நடத்திருக்கிறோம். அது தேதி, நேரம் 3 கட்சிகளும் கூடி நாங்கள் அதை முடிவு செய்ய இருக்கிறோம். தமிழ் திரையுலகினுடைய நட்சத்திரமாக விளங்கியவர், இயக்குநராக அறியப்பட்டவர், தமிழ்நாட்டு மக்களுக்கு மிகவும் பரிச்சயமானவர், இயற்கையை எதிர்க்கிறார். அவருக்கு கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் நாங்கள் இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறோம். வேற ஏதாவது கேள்வி? தெரியல, அது பற்றி ஒரு முழு விவரம் தெரியவில்லை. எங்கேயும் கல்வி என்பது ஜாதி மதங்களுக்கு அப்பா சமூக அறிவியலை புகட்ட வேண்டும். இது இந்த நம்முடைய சமூகம் வர்க்க சமூகம் மட்டுமல்ல, ஜாதிகளாலான சமூகம். எனவே இந்த ஜாதி வேற்றுமைகள் கலைந்து எல்லோரும் ஓர் குலம், எல்லோரும் ஓர் நிறை, மனிதர்களை பிரிக்கிற அறிவியலுக்கு புறம்பான அனைத்து காரணிகளும் கடந்து செல்கிற ஒரு சமூக அறிவியல் கல்விக்கு அவைப்படுகிறது. இந்த சூழலில் அது போன்ற சிந்தனைகள் சரியல்ல. அதனுடைய முழு விவரங்கள் வரட்டும், வந்த பிறகு நாங்கள் தெரிவிச்சோம். ஏற்கனவே நாங்கள் சொல்லிட்டு பல முறை சொல்லியாச்சு. அது நமது சட்டமன்ற மரபுகளை நாம் பின்பற்ற வேண்டும். நமது முன்னோர்கள் அத்தகைய உயர்ந்த விழுமியங்களை நமக்கு அளித்திருக்கிறார். வெற்றி தோல்வி மிக இயல்பு. டாக்டர் அம்பேத்கர் கூறுவது போன்று நாணயத்தின் இருபக்கம் போல் வெற்றியும் தோல்வி. நாடாளுமன்ற ஜனநாயகத்தில் பல கட்சி இயங்க முறையில் வெற்றி தோல்வி மிக இயல்பு. ஒருவரை ஒருவர் நிரப்பிக் கொள்வதுதான் சட்டமன்ற மரபு. ஒருவரிடமிருந்து ஒருவர் பெறுவதுதான் சட்டமன்ற மரபு. எனவே நமது முன்னோர்கள் நமக்கு அளித்திருக்கிற நல்ல விழுமியங்களில் நம்ம நடக்க வேண்டும் என்பதுதான் இதில் எங்களுடைய நிலை. இந்த கருத்தெல்லாம் என்னோட சொல்லிட்டேன். இந்த நிச்சயமா நீங்க உங்க கேள்வியிலே பதில் இருக்குது. நாங்கள் அந்த பக்கம் தான் எப்பொழுதும் மேட்டூர் அணை திறக்கப்படணும். 2வது காவிரி அணை, காவிரி நீர், கர்நாடகம், கேரளா, ஆந்திரா 3மே நீர்பிடிப்புள்ள பகுதிகள் தான். தென் பகுதிகள் நீருக்கு இயங்குகிற மாநிலம் நம்முடைய மாநிலம் தான். எனவே எப்பொழுதுமே நீர் என்பது வெறும் நீர் அல்ல, இந்த மாநிலங்களின் உறவு சம்பந்தப்பட்டது. இப்ப மேகதாது கூட நம்மளும் கர்நாடக மக்களின் தேவைகளை கருத்தில் கொள்ளாமல் இல்லை தமிழ்நாட்டு மக்கள். பெங்களூர்ல பெரும்பான்மையான தமிழர்கள் வாழ்கிறார். அவர்கள் குடிநீர் பிரச்சனை, அவர்களின் தேவைக்கு நாம் மதிப்பளிக்கிறோம். அதை தாண்டி உயிர் பிரச்சனை காவிரி தமிழ் மக்களுக்கு, டெல்டா மக்களுக்கு. எனவே மேகதாது அணை கட்டுகிற அந்த முயற்சியே, அந்த சிந்தனையே கர்நாடக அரசுக்கு வரக்கூடாது.
இதுல பார்வையாளராக இருந்து ஒன்றிய அரசு வேடிக்கை பார்க்க கூடாது. இங்க எவ்வளவு அணை கட்டினாலும் நாங்கள் அடிக்கடி கூறுவோம், உலகத்திலே இல்லாத ஒரு வலுவான அணையை நீங்கள் கட்டினாலும் காவிரி நீர் தமிழ்நாட்டிற்கு தான் வரும், வேறு திசை நோக்கி அது செல்லாது. வேறு திசை நோக்கி செல்கிற ஆற்றல் யாருக்கும் இல்லை, அது தமிழ் நோக்கி தான் வரும். காவிரி தமிழ் மண்ணில் கால் பதித்தால் தான் காவிரியை முழு பொருள்படும். காவிரி அன்னை நிறைவடைவது என்பதே அங்கிருந்து வருகிற தண்ணீர் டெல்டாவில் நமது மண்ணில் படுகிற போதுதான் காவிரிக்கு முழு பொருள் இருக்குது. எனவே அதை யாரும் தடுக்க முடியாது. அந்த அணை கட்டும் முயற்சியை கம்யூனிஸ்டுகள் எதிர்ப்போம், இடதுசாரிகள் எதிர்ப்போம். தமிழ் ஒரு நல்லுலகம் ஒன்று கூடி எதிர்க்க வேண்டும் என்பது நம்முடைய வேண்டுகோள். எல்லோரும் அவ்வாறு தான் இருக்கும். இதில் கட்சி வித்தியாசங்கள் எந்த வேறுபாடுகளும் இல்லை. இது தமிழரின் உரிமை அல்ல, இரண்டு மாநிலங்களின் நட்பு, இந்தியாவின் ஒற்றுமை ஒருமைப்பாடுகள் அடங்கியிருக்கிறது. வெறும் நீர் பிரச்சனை அல்ல. சொல்லுங்க சார். ஒரு விளக்கி சொல்லுவாரு, கம்யூனிஸ்டுகளை பொறுத்தவரை 100 ஆண்டுகள் எங்களுக்கு இக்கரையும் தெரியாது அக்கறையும் தெரியாது, பசுமையாக இருக்கிற இடத்தை நோக்கி நாங்கள் ஓடியதும் கிடையாது. எங்களுக்கு ஒரு அக்கறை இருக்கிறது, அந்த அக்கறையில் தான் நாங்கள் இருக்கிறோம். அந்த அக்கறை என்பது நிலவுகிற முதலாளித்துவ சமூகத்திலிருந்து ஒரு சோசியலிஸ்ட் சமூகத்திற்கு இந்த சமூகத்தை மாற்ற வேண்டும் என்கிற, நாட்டையே இடது பக்கம் மாற்ற வேண்டும் என்கிற நூற்றாண்டு கால அக்கறை எங்களிடம் இருக்கிறது. அந்த அக்கறையை தவிர வேறு அக்கறையை எங்களுக்கு தெரியாது. அதை அவர் விளக்குவார், விளக்கி சொல்வார். கம்யூனிஸ்டுகளை பொறுத்தவரை இந்த 100 ஆண்டுகளில் பசுமை பக்கம் என்றைக்குமே சென்றது. 100 ஆண்டுகளில் 2-3 முறை தடை, சரிவடக்கு, சிறைச்சாலை, நாடு கடக்கு, இவ்வளவு அடக்குமுறைகளை தாண்டி நாட்டுக்கும் உழைக்கும் மக்களுக்கும் எந்த தீங்கும் செய்யாமல் இன்றைக்கும் களமாடுகிறவர்கள் கம்யூனிஸ்டுகள் என்பது உங்களுக்கு தெரியும். எனவே வரலாறு நெடுகிலும் கம்யூனிஸ்டுகள் பயணித்த பாதை என்பது நெருப்பார்தான். அடக்குமுறைகளும் அலைகழிப்புகளும் தாங்கி வந்த பேர் இயக்கம். ஒருபோதும் அந்த பசுமையை எட்டி பார்த்தது அந்த பக்கம் சென்றது. எப்போதுமே நாங்கள் வறட்சியாக இருக்கிற ஏழைகளின் பக்கம், தொழிலாளர்களின் பக்கம், தேசத்தின் பக்கம். அதை அவர் விளக்கம் சொல்லுவார், விளக்கம் கேட்பார். அதுதான் சார் விளக்கம் கேட்போம், அவர் விளக்கம் சொல்லுவார். அந்த விளக்கம் உங்களுக்கு அறிவிக்கப்படும். ஒவ்வொரு மாநிலத்துல ஆட்சியில இறந்து வருதுங்க, இதற்கு என்ன காரணம்? உங்களுக்குள்ளார ஒரு ஒற்றுமை இல்லையா? இல்ல அது எப்போ ஒவ்வொரு மாநில ஆட்சிகளை அமைக்கிறதுக்கு உங்களுடைய பங்கு? சார், இந்தியாவோடு நாங்கள் வெற்றி பெறுவோம், இடதுசாரிகள் வெல்லுவோம். தேர்தல் சீர்திருத்தத்தை அமல்படுத்தினார். தேர்தல் சீர்திருத்தம் இந்திரஜித் குப்தா கமிட்டி அதை டாக்டர் கலைஞர் அவர்கள், ஒரு மதிப்புக்குரிய டாக்டர் கலைஞர் அவர்கள் தனது நிறைவு காலத்தில் என்ன சொன்னார்னா, தேர்தல் சீர்திருத்தம் குறித்து நாடு சிந்திக்க வேண்டும் என்றார். தேர்தல் சீர்திருத்தத்தில் கட்சிகள் பெறுகிற வாக்கு சதவீதத்துக்குரிய எண்ணிக்கை உண்டு. அவ்வாறு வருகிற போது இந்தியா முழுவதும் எங்களுக்கு அமைப்பு இருக்கிறது, கிளைகள் இருக்கிறது. இடதுசாரிகள் தனித்து போட்டியிட்டாலே எங்களுக்குரிய வாக்குகள் எங்களால் பெற முடியும். அதற்குரிய எண்ணிக்கை சட்டமன்ற நாடாளுமன்றத்தில் எங்களுக்கு கிடைக்கும். இப்ப நம்முடைய தேர்தல் முறைகளில் 100 மக்கள் வாக்களித்தால் 49% வாக்களித்த மக்கள் தோல்வி, 50-51% வாக்கு பெற்றவர்கள் வெற்றி. அப்ப இந்த ஒருவர் வாக்களிக்கவில்லை என்றாலும் அது தோல்வியில் தான் சேர்க்கப்படுகிறது. எனவே வாக்களிக்கிற ஒவ்வொரு மக்களுக்கும் பொருள்படுகிற தேர்தல் சீர்திருத்தங்கள் வேண்டும் என்று நாங்கள் சொல்கிறோம். அந்த காலம் வருகிற போது நாடு முழுக்க நாங்கள் வெற்றி பெறுவோம். எங்களை தயவு நாங்கள் உங்களை தோழமையோடு கேட்டுக்கொள்வது, எங்களை சட்டமன்ற நாடாளுமன்ற எண்ணிக்கையில் தேட வேண்டாம். நாடு முழுவதும் இருக்கிறோம், நாட்டுக்காக கொள் எழுப்புகிறோம். சில மாநிலங்களில் ஆட்சியாளர்கள் செய்ததை விட ஆட்சி அதிகாரத்திற்கு வராமல் நாங்கள் போராடி பெற்றது யாராலும். எனவே இதன் பொருள் அதிகாரத்திற்கு கூடாது என்பதெல்லாம் வருவோம். ஒரு புதிய தலைமுறை எழுகிறது, அது ஜாதியை கடக்கும், மதங்களை கடக்கும், உரையாடல் செய்யும். ஒரு சமூக நீதி, சமதர்மம், சமத்துவம் என்று அவர்கள் சிந்திக்கிற போது இடதுசாரிகளுக்கு உரிய இடம் கிடைக்கும். அந்த நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. புதிய தலைமுறையின் மீது நாங்கள் நம்பிக்கை வைத்திருக்கிறோம். அந்த காலம் எழும் என்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. சொல்லுங்க சார். இடைத்தேர்தல் வரட்டும், எங்கள் நிலைப்பாடு உங்களுக்கு தான் முதலில் அறிவிக்கும். தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும். நாங்களும் குரல் எழுப்புவோம். தமிழ்நாடை ஒன்றுபட்டு நிற்க வேண்டும். இது ஒரு நீர் பிரச்சனை இல்லை, 2 மாநிலங்களில் உறவுகள், நாட்டின் ஒற்றுமை, ஒருமைப்பாடு சம்பந்தப்பட்ட பிரச்சனை. அங்க இருப்பது நம் சகோதரர்கள் தான். கன்னடத்தில் இருக்கிற, பெங்களூரில் இருப்பவர்கள் நம்முடைய சகோதரர்கள் தான், நம்முடைய மக்கள் தான். தமிழ் மக்களும் கன்னட மக்களும் இந்த நீர் பிரச்சனையில்
தமிழ்நாட்டிற்கு நீர் கிடைக்க வேண்டும் என்று தான் அவர்கள் கருதுகிறார். அரசுதான் வெவ்வேறு நிலை எடுக்கிறது, அது ஏற்புடையதல்ல. தமிழக நலன் சார்ந்தது மட்டுமல்ல, இது நாட்டின் நலன் சார்ந்தது. எனவே நீர் மட்டுமல்லது, அது உரிமை சார்ந்தது, இரு மக்களின் உறவு சார்ந்தது. நிச்சயமா அவங்களை நீங்க கேளுங்க, நாங்கள் வலியுறுத்துறோம். சிபிஎம் சிபிஐ எல்லாம் ஒன்னா போராடுறீங்க. அதே போல திமுக அதிமுக சேரக்கூடாதுன்னு ஒரு தரப்பு சொல்லிட்டு இருக்காங்க. நாங்க சொல்லவில்லை சார். திமுக ஜனநாயக சக்தி, அதிமுக ஜனநாயக சக்தி, இருவரும் இணையலாம், இருவரும் ஒன்று சேர்ந்து போராடலாம். நாங்கள் இதை திமுக கூட்டணியில் இருந்த போதே சொல்லியிருக்கிறோம். பிரச்சனை என்னன்னா, பிஜேபியோட அதிமுக இருக்கிற போதுதான் அது கூடாது என்று நாங்கள் சொல்லுவோம். பிஜேபியை தனிமைப்படுத்துவது எங்கள் அரசியல் இல்லை. ஒரு வலுவான கட்சி பிஜேபி. ஆனா வகுப்பாத இயக்கமாக இருக்கிற வரை அதுதான் எங்கள் பகை முறை. திமுகவோ அதிமுகவோ வேறு ஜனநாயக கட்சி எங்கள் பகை முறை அல்ல என்பதை நாங்கள் தெளிவுபடுத்தி விட்டோம். சார், அது தவேகா கட்சியினுடைய உரிமை, அது தமிழக அரசின் உரிமை. ஆனாலும் கூட தமிழக பிரதிநிதியாக ஒருவரை தெரிவு செய்கிற போது தமிழ் கலாச்சாரம், இந்த பண்புக்கூறுகளில் இருந்து ஒருவரை தெரிவு செய்வது நல்லது. இல்லை என்றால் அது ஒரு நெருடல் என்பதுதான் எங்கள் கட்சியினர். அப்ப திமுக ஆட்சியோட ஆட்சி எப்படி சார்? ஒரு மாசம் ஆயிருக்கு சார். அவங்களுக்கு இன்னும் 40, 50, 60 ஆண்டு காலம் ஆட்சி செய்தவர்களுடன் ஒரு மாத கால ஆட்சியை ஒப்பிடக்கூடாது. இப்போதான் புதியவர்களாக வந்திருக்கிறார்கள். அவர்கள் நீண்ட கால கோரிக்கையை நிறைவேற்றுவதற்கு நாட்கள் ஆகும். சட்ட ஒழுங்கை காப்பதில் அவர்கள் கூடுதல் கவனம் செலுத்துகிறார். இப்பொழுது திருப்பரங்குன்றம், மேகதாது, இதுதான் உயிர் பிரச்சனை, மிக முக்கிய பிரச்சனை. இந்த பிரச்சனைகளில் அவர்கள் தெளிவாக இருக்கிறார்கள். இந்த பிரச்சனையில் முந்தைய அரசினுடைய நிலையை அவர்கள் கடைபிடிக்கிறார்கள். நல்லது, அதை வரவேற்போம். அரசு அதை கூடுதல் கண்காணித்து அதை ஒடுக்க வேண்டும். கல்வியால் பெரும் பங்காற்ற முடியும். கல்வி குழந்தைகளை, பெண் குழந்தைகளை, அவர்கள் மீது மதிப்பையும் அவர்கள் காக்கிற பெரும் பொறுப்பையும் கல்வி நமக்கு அளிக்க வேண்டும். இது சட்ட ஒழுங்கு என்று மாணவர்கள், இளைஞர்கள் வேடிக்கை பார்க்க முடியாது. ஊர் கூடி நின்று பெண்கள் மீது, நம் குழந்தைகள் மீது நடத்தப்படுகிற அந்த தாக்குதலுக்கு எதிராக தமிழ் ஒரு நல்லுலகமே எழுந்து நின்று ஒரு கேடயமாக நிற்க வேண்டும். அதற்குரிய பிரச்சாரங்களை, விழிப்புணர்வை எல்லோரும் கூட்டாக தான் செய்யும். சட்டப்படி நடைபெறட்டும். அவர்கள் அவரே சொல்லியிருக்காரு, நான் குற்றவாளி அல்ல, நீதிமன்றத்தை சந்திப்பேன், சட்டத்தை சந்திப்பேன் என்று. அது சட்டப்படிதான். சட்டத்தை யாரும் மீறி விட முடியாது. சட்டப்படி நடக்கட்டும். வழிவாங்குதல் கூடாது என்பதுதான் எங்கள் நிலை. ஒன்றிய அரசு ரொம்ப யாரெல்லாம் கருத்துக்கள் எதிரானவர்களோ அவரெல்லாம் ரைட் பண்ணுவாங்க. பிஜேபி ஒரு ரைடே நடக்காது. இதுதான் நம்ம கூடாது என்று. சட்டத்தின் முன் எல்லோரும் சமம். சட்டப்படி நடக்குது சார். இதான்